குழந்தையின்மை நிறைய பேருக்கு இப்பதான் இந்த சுச்சுவேஷன்ல தான் நிறையவே வருது. இதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன பரிகாரம்? இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறேன். போடுற துணி டைட் ஜீன்ஸ் என்ன ஆகும், உங்களுக்குள்ள என்ன ஆகும், அந்த விந்து உற்பத்தின்னு வர்றது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரே விஷயம் தான் நம்ம தெரியும். நம்மகிட்ட தான் ஃபால்ட் இருக்குன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, தப்பு. உடல் சூடு தான் காரணம். அந்த காலத்துல கல்யாணம் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா பால், பழம், பூ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது வந்து ரெண்டு பேரும் ஆண் பெண் சேர்றாங்க அப்படின்னு கேட்டாரு. கரெக்டாக என்ன பண்றாங்க, 3 மணிங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தம் கிடையாது, அமிர்த நேரம். இந்த நேரத்தில் உடல் சொல்லக்கூடாது. விதி காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எல்லா கிரகமும் ஒன்னா சேர நேரம். அப்போ வந்து டிவைனிட்டி தான், நம்ம வந்து சக்தியை தான் ஏற்றிக்கணும், சக்தி விளக்கம். ஸோ அதனால அந்த நேரத்தில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிசம் குழந்தையாகவோ இல்லை வீக்காக குழந்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 100%. அதாவது எந்த வீட்டில் வெள்ளிக்கிழமை உடலுறவு அதாவது செயற்கை நடக்கிறதோ அந்த வீடு. காலையில் இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஒரு நாள் அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கருமுட்டையில் எனக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு பிசிஓடி இருக்குது, கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, சினை முட்டை பிரச்சனை இருக்குது, வளர்ச்சி இல்லை, எல்லாருமே யாருமே கடவுள் படைப்பில் 0 கவுண்ட் வந்து குழந்தைக்கு தகுதி இல்லைன்னே கிடையாது. சிம்பிள், அவங்க கிரவுண்ட் லாக் ஆயிரும், முக்கியம் போது வெளில வரணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேன் எடுத்தீங்கனாலும் ஒன்றும் தெரியாது. பார்த்தீங்கன்னா 0 கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது தான் அது காட்டும், உள்ளுக்குள்ளே இருக்கும் கிரவுண்டில். முக்கிய மோதி வளர வைக்கிறது தான் காரிய தடை. இவங்க காரிய தடை வந்துட்டே இருக்குல்ல, இந்த காரிய தடைக்கு எளிமையான பரிகாரம். இப்ப இருக்கவங்க அந்த அவசர புத்தி அப்படின்னு சொல்றது வந்து அந்த தசா புத்தியில பிரச்சனை இருந்துச்சுன்னா அவசர புத்தி வந்துடும். ஆமா, அப்ப பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தவங்களுக்கு கட்டி போகுது. இப்ப இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரங்கள்ல வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஆட்டிசம் சொல்றதுனால இப்ப சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். தீர்வு ஒரே ஒரு பரிகாரம், மரங்களை அதே மாதிரி வில்வம் இலை சேர்த்துக்கலாம். வில்வம் என்பதே எல்லாத்தையும் வெல்வோம் என்றே அர்த்தம். எதா இருந்தாலும் வென்று வருவோம், அதான் வில்வம். வன்னி மர இலையை மட்டும் சும்மா ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க. குழந்தையின்மை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம், கல்யாண தடை பேசணும். குழந்தையின்மை பிரச்சனை 2015-16 மேல நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை சார், 15 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு கீழே வருது. அவங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம், இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏன் வந்தது? கண்டிப்பா ஃபுட்டு சார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டு போய் அந்த வேலையை பார்ப்பாங்க. இன்னைக்கு இடுப்பு செத்து போச்சு அப்படின்றது காரணம்னா இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு சொல்லலாம். காரணம் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க ஓடுற ஓட்டம் இன்னைக்கு வந்து எல்லாருமே வேலை செய்யறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ்ல இருக்காங்க. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈக்குவலா எல்லாருமே பண்றாங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹிப் போன் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறாங்க. போடுற துணி டைட் ஜீன்ஸ், அப்ப என்ன ஆகும், உங்களுக்குள்ள என்ன ஆகும், அந்த விந்து உற்பத்தின்னு வர்றதே பத்தி சுத்தமா காலியாயிடுது. போடக்கூடிய துணிகள், அடுத்து போஷாக்கான உணவே கிடையாது. அந்த காலத்துல உளுந்தங்கள் இல்லாத வீடே இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு ஆண் பருவம் அடைந்த பிறகு அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா முருங்கை விதை பவுடர், முருங்கையோடைய பூ, இந்த மாதிரி பால்ல காய்ச்சி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் ஒரு 20-22 வயசுல கல்யாணம் பாக்க ரொம்ப கேர் எடுப்பாங்க. இப்பெல்லாம் யாரும் இருக்கிறதே இல்ல. அரிசியே மாத்துவாங்க. மாப்பிள்ளை சம்பா, அதுக்குதான் பேர் இருந்துச்சு. இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, அதே மாதிரி மட்டரிசி. இந்த மட்டரிசி மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரென்த்னு சொல்ல போனா. இதெல்லாம் இந்த காலத்துல உணவா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஆண்கள் எடுக்கிறது இல்லை. ஸோ இன்ஃபெக்ட்லி விந்தணுக்கள் அப்படியே இருந்தால் நீந்துதல் தன்மை, உடம்பு ஹீட் இல்லாம வச்சுனாங்க. உடல் சூடுதான் அனைத்திற்கும் காரணம். இன்னைக்கு ஜென்ஸாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தெளிவும். நம்ம கிட்டதான் ஃபால்ட் இருக்குன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது, தப்பு. இன்னைக்கு உடல் சூடுதான் காரணம். அந்த காலத்துல கல்யாணம் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா பால், பழம், பூ அழகா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஆண் பெண் சேர்றாங்க அப்படின்னு கேட்டாலே உடம்பு ரெண்டு பேரையும் டெக்ரீஸ் பண்றதுக்கு பால், நல்லா பால் குடிச்சிட்டு எந்த ஒரு உடல் உருவாக இருக்கட்டும், குழந்தைக்காக சொல்லும் பொழுது நீங்க கேட்கறதுனால இது வந்து தப்பு கிடையாது. இதை இறங்கும் பொழுது அவங்க வந்து அந்த நைட்டு அவங்களுக்காக குழந்தைக்காக அவங்க சேரும் பொழுது ரெண்டு பேரும் பால் குடிக்கணும். இதுல இருந்து ஆரம்பிடா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சம்பிரதாயத்தோட நிறுத்திக்கிறோம். அதே மாதிரி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும் போது உடம்பு சூடு அப்படியே இறங்கிடும். இப்போ அவங்க சேர்ந்தாங்கன்னா நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும். ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். காரணம் வந்து உடம்பு ரெண்டு பேருக்குமே சூடு இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்பெர்ம் கிட்ட அழகா நீந்தி போய் அழகா கர்ப்பப்பையில உட்காந்து உட்காரும். இப்ப அப்படி கிடையாது, ஹை ஹீட். இது நீந்தி போறதுக்குள்ளே மயக்கமாயி விழுந்துருது.
ஏற்கனவே வீக்கு. அப்போ அது கஷ்டப்பட்டு நீந்தி போகும்பொழுது உடல் சூடு என்ன ஆகும், டிராவல் இந்த ஓவரியில பெண்களோட கர்ப்பப்பையில இந்த ஓவரியில அந்த ஸ்விம் பண்ணது பாத்தீங்களா, இங்கேயே அது டயர்டாயிடும். அப்ப எங்க கர்ப்பப்பையில போறது, ஒண்ணு வீக்கா இருக்கு, ஆண்களுடைய கவுண்டிங் அது கம்மியா இருக்கு. அதுவே ஏதாவது அவங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போகும்பொழுது அந்த ஸ்விம்மிங் போகுது பாத்தீங்களா, இங்கேயே விழுந்து செத்து போயிடுது. நம்ம ஃபுல் அடிக்குது வெயில், உங்களை ரன்னிங் வந்து ஓட சொன்னா வேகமா ஓடி ஜெயிச்சிருவீங்களா, பாதிலே விழுந்துருவீங்க. இதுதான் நடக்குது. இதைத்தான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு காரணம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கிரக சேர்க்கை 100% அதாவது சில பேர் நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா என்ன பண்றாங்க, நம்ம இந்த 3 மணிங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தம் கிடையாது, அமிர்த நேரம். வள்ளலார் கண்டுபிடிச்ச அற்புதமான நேரம். அந்த நேரத்துல உடல் கொள்ளக்கூடாது. விடிய காலத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து எல்லா கிரகமும் ஒன்னா சேர நேரம். அப்போ வந்து டிவைனிட்டி தான், நம்ம வந்து சக்தியை தான் ஏத்திக்கணும், வந்து சக்தியை இழக்கக்கூடாது. ஸோ அதனால அந்த நேரத்துல இருக்கும்போது தான் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டிசம் குழந்தையாகவோ இல்ல வீக்கா கொடுக்கறதோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்ட பாலினத்துல பிறக்கிறதோ இதெல்லாம் நடக்கிறது விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயம் முக்கியமானது. இதை நான் டாபிக்ல வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை 100%, அதாவது எந்த வீட்டில் வெள்ளிக்கிழமை உடலுறவு அதாவது செயற்கை நடக்கிறதோ அந்த வீடு லட்சுமி கடாட்சியம் இழந்து விடும்னு தெளிவா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி. ஆமா, அமாவாசை பௌர்ணமி கிரகண நேரங்கள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நைட் அந்த பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு அமிர்த நேரம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த நேரத்துல தானே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் சக்திகள் கூடுது, அது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சூட கம்மி பண்ணணும். உடம்பு சூட ஒன்றும் கிடையாது, சிம்பிள். ஒரு கேஸ் அடுப்பு இருக்கு, நீங்க அதுல வந்து பால் வைக்கிறீங்க. பால் வச்சோன்னு நீங்க ஃபுல் ஹீட்ல வச்சுட்டீங்கன்னாக்கா அப்படியே பொங்கிடும். இதுதான் எல்லாரும் நினைச்சுக்கணும். நான் வீக்கா இருக்கேன், ஒரு ஆண் மகன் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரமாவே வந்து எல்லாமே சரியாயிடுது, நம்ம எப்படி அந்த ஒய்ஃபை நம்ம திருப்திப்படுத்த போறோம். அப்படி கிடையாது. உடல் சூடு, பெண்கிட்ட இருக்கக்கூடிய சூடு தான். அதுக்குதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா ஒரு கேஸ் அடுப்புல நம்ம பால் வைக்கிறோம். பால்ல வந்து நம்ம சிம்ல இருந்துச்சு வச்சுங்களேன், அந்த பால் என்ன ஆகும், கொஞ்சமா கொதிச்சு வரும், அப்படி நிதமா இருக்கும், ஆடையோட அப்படியே இருக்கும். இப்படிதான் தாம்பத்தியம் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். ஆனா நம்ம சிம்ல அதிகமா உடல் சூடு அதிகமா சூடுச்சுன்னா சீக்கிரமா பொங்கி கீழே ஊற்றுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆணும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த ஜீன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுது, பலம் இழந்துடுது. இங்க கர்ப்பப்பையில பாத்தீங்கன்னா கட்டி வருது, காரணம் இல்லாம சரியான ஃபுட். பெண்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் கழிவு உண்டை ஏஜ் அட்டன் பண்ணல இருந்து என்ன கொடுத்தாங்க, இந்த ஸ்ட்ராங்கா இருக்கணும், கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கணும், சந்ததி வந்து தாங்கக்கூடிய பை. அந்த பையெல்லாம் இப்ப பொய்யா இருக்கு, ஒன்லி பேர். பொய்னா ஸ்ட்ராங் இல்லாம இருக்குன்னு சொல்ல வரேன். அங்க ஏகப்பட்ட இது வருது. காரணம் என்ன, இப்ப இருக்கக்கூடிய நவீன சில விஷயங்கள். அப்போ ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா போதும், நல்லது. யாரெல்லாம் ஃபுட்டா சாப்பிட்றாங்க, எல்லாமே ஜங்க் ஃபுட். அப்போ என்ன ஆகும், ஒபிசிட்டி அதிகமாயிடுது, அவங்களுக்கு நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு தெரியறது கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து இப்போ இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள். நம்ம முன்னோர்கள் அழகா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பால் பழம்லாம், இதெல்லாம் கண்டினியூ பண்ணணும். மேரேஜுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணணும். உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லாமே பண்ணணும். முருங்கை, அதாவது ஆணாக இருக்கட்டும், முருங்கை பூ மாதிரி எதுவுமே பெஸ்ட். வந்து இப்போ ஃபெர்டிலிட்டிக்குன்னு சொல்ல போனா ஒரு சின்ன காமன், இது வந்து பல பேருக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுத்ததுதான் சீரகம் நெல்லிக்காய். இப்போ ஹீட் சொன்ன பாத்தீங்களா, 2 பேருக்குமே குறைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பால் பழம் நைட் சாப்பிட்டுட்டு தான் ஒரு பால் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கழிச்சு 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஆரோக்கியம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அது அழகா இருக்கும். காலையில இப்போ வந்து பிரச்சனையா இருக்கு, எனக்கு ரொம்ப நாள் அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, கருமுட்டையில எனக்கு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு பிசிஓடி இருக்கு, ஃபைப்ரோசிஸ்ட் இருக்கு, கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, சினை முட்டை பிரச்சனை இருக்கு, வளர்ச்சி இல்லை, இது எல்லாத்துக்குமே சீரகம். அகத்தை சீர் செய்வதால் சீரகம். என்ன பண்ணணும்னா 2 பேருமே எடுக்கணும். 4 டம்ளர் தண்ணி நம்ம வந்து ஒரு சொம்பு உள்ள போட்டுட்டு, சீரகம் 3 ஸ்பூன், நெல்லிக்காய் 4, நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் 4 அறுத்து போட்டணும். ஆமா, கட் பண்ணி போட்டணும். கட் பண்ணிட்டு கொட்டையை எடுத்துடணும். இப்ப என்ன பண்ணும், சிம்ல வச்சீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல என்ன ஆகும், 4 டம்ளர் சுண்டிடும். அதை அழகா ஃபில்டர் பண்ணி ஆண் ஒரு டம்ளர், பெண் ஒரு டம்ளர், 200 ml வந்ததுக்கு இவங்க 100 ml அவங்க 100 ml எடுத்துக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். இது காலையில எம்டி ஸ்டமக்ல. சில பேருக்கு என்ன பண்ணும், குடிச்சோன்னா சளி பிடிக்கிறேன்னு நினைச்சுப்பாங்க. அது சளி கிடையாது, ஹீட்டை கம்மி பண்ணும்போது அனிச்சையா நடக்கக்கூடிய கோல்டு, அந்த வைரஸ் வரக்கூடிய சளி இது கிடையாது. உடம்பு ஹை ஹீட்டை நமக்கு ஒரு பதத்துக்கு கொண்டு வரும்போது நடக்கக்கூடிய அனிச்சை, அதெல்லாம் கண்டுக்கூடாது. அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தா 48 நாள் கர்ப்பப்பையா இருக்கும், ஸ்பெர்ம் கவுண்ட் சூப்பரா இருக்கும், உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், கிட்டத்தட்ட ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கு அத்தனையுமே இல்லை உருவாயிருக்கும். ஸோ இது வந்து சீரகம் பிளஸ் நெல்லிக்காய், இது வந்து சித்தர்கள் சொன்ன மாமருந்து, ஒரு அமிர்தம். இதை மட்டும் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, கர்ப்பப்பையில இருக்க பிசிஓடி காண போயிடும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் காண போயிடும். அவ்வளோ கர்ப்பப்பையா இருக்கும், அது கோயில் மாதிரி இருக்கும். இப்ப ஆண் எடுக்கிறாங்களே காலையில, உடம்பு வந்து சூடு இருக்காது. அப்ப என்ன ஆகும், விந்து உற்பத்தி நல்லா இருக்கும், உயிரணுக்கள் நீந்துற தன்மையில இருக்கலாம், சூப்பரா இருக்கும்.
இந்த 48 நாள் எடுத்துட்டு அது அப்படியே டிராவல் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இந்த குழந்தை பிரச்சனை இருக்காது. ஆணுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா முருங்கை விதை பவுடர், ஓரிதழ் தாமரை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முருங்கை விதை பவுடர், ஓரிதழ் தாமரை அழகா சூடான பால்ல நீங்க அதை வந்து ஜஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நைட் குடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு நாள். இன்னொரு நாள் முருங்கை பூ கிடைச்சிச்சுனாக்கா ஒரு கைப்பிடி முருங்கை பூ நல்லா பால்ல போட்டு அதே மாதிரி 2 டம்ளர் பால்ல அப்படியே சுண்ட வச்சுன்னா 1 டம்ளர் அழகா ஃபில்டர் பண்ணி இந்த பால் மட்டும் குடிக்கிறது. இந்த 0 கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த முருங்கை பூ அழகா பேஸ் பண்ணி கொடுக்கும். யாருமே கடவுள் படைப்புல 0 கவுண்ட் இவன் வந்து அந்த குழந்தை பிறகு தகுதி இல்லைன்னே கிடையாது. சிம்பிள், அங்க கிரவுண்ட் லாக் ஆயிருக்கும். அதாவது என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எப்படி முடிக்க சொல்றேன், அந்த முடியில வந்து அந்த வேர்க்கால்கள் வந்து மேல வந்து கொழுப்பு அடைச்சிச்சுனாக்கா பால்ட் ஆயிடும். ஆனா உள்ள வேர்க்கால்கள் இருக்கும். அதே மாதிரி விந்து உற்பத்தி இருக்கும். இதை எடுக்க எடுக்க முட்டி மோதி வெளில வரணும். அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கேன் எடுத்தீங்கன்னால ஒண்ணும் தெரியாது. பாத்தீங்கன்னா 0 கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது தான் அது காட்டும். உள்ளுக்குள்ள இருக்கும் கிரவுண்ட்ல. இதை முட்டி மோதி வளர வைக்கிறது தான் நம்ம முருங்கை பூவுடைய. முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போனதில்லை. அது வந்து பணத்துக்கும் சேரும். வெறுங்கை குழந்தை இல்லாம போனதே கிடையாது. இது வந்து ரொம்ப ஸோ அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, வெல்த்துக்கும் நல்லது. ஸோ பரிபூரண ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு தம்பதிகளுக்கு நல்ல குழந்தை, நல்ல ஒரு வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தை இல்லாம என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன்றாங்க, தாழ்மன பாயிண்ட்ல வந்துடுறாங்க. பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த குழந்தை செல்வம், இந்த சந்தான பாக்கியம் அப்படிங்கிற உருவாக்குறது இதுவே செஞ்சாலே போதும். இதே அரச மரத்தையும் சுத்தலாம். இவங்க குழந்தை இல்லாதவங்க அரச மரத்தை சொன்ன குழந்தை வரும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. சும்மா சொல்லலை. இவங்க 2 பேரும் இந்த அரச மரத்தை சுத்தம் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த தடை அவங்களுடைய அந்த சொன்னீங்களா கிரகத்தினால ஏற்படக்கூடியது, ஜாதகத்தினால ஏற்படக்கூடிய தொந்தரவு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களுக்கு வந்து குழந்தை இதையும் அரச மரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அழகா சுத்திட்டு வரலாம். சரணாகதியோடு நம்பி கை வைத்து செய்தால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பார். நிச்சயமா. நானும் சும்மா செய்யறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது சரியா இல்ல. ஜாதக ரீதியா பார்த்தா கூட இந்த பெரிய நெல்லிக்கான்றது வந்து சுக்கிரனை குறிக்கும். அதான் மகாலட்சுமி கொடுக்கிறது. அவை வந்து அதை வந்து மகா கனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வேற சொன்னதா நான் வந்து பரிகாரம், கோயில் பரிகாரம் சொல்லுவேன்னு நினைச்சேன். நீங்க அதை அருமையா மாத்தி வாழ்வியல் பரிகாரம் சொல்லிட்டீங்க. சுக்கிரனோட சேர்ந்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு மாற்றம் வந்துடும். அதுக்கப்புறம் சீரகம் வேற சொல்லியிருக்கீங்க. பாக்குற நேரில் கண்டிப்பா அதை பயன்படுத்திக்குவாங்க. கண்டிப்பா. ஆனா சீரகம் நம்ம இங்க இருந்து கிடையாது. வியாதின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த உடல் சூழல் தான் அத்தனையும் காரணம். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் எல்லாருக்கும் அந்த காலத்துலயுமே சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தேங்காய் பால் குடிக்கிறாங்களோ எந்த வியாதியுமே கிடையாது. தேங்காய் பால், அதாவது சில பேருக்கு சொல்லுவாங்க ஹார்ட் பிரச்சனை இருக்கு, நான் தேங்காய் பால் எடுக்கலாமா? தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீங்க சமைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால், நீங்க வாழைக்காயை பொறுத்து சமைச்சிட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக், உருளைக்கிழங்கு சமைச்சிட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக். ஆனா எதையுமே நம்ம சமைக்காம எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா பெஸ்ட். தேங்காய் பாலை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணி பொழிவாங்க, அது தப்பு. நம்ம திருவி நம்ம கையால புழிஞ்சு எடுத்து ஒரு டம்ளர் மட்டும் யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ பெஸ்ட் ஹெல்த், பெஸ்ட் கண்பார்வை, பெஸ்ட் மெமரி. அதுல ஒரு சிட்டிகை மஞ்சள் நல்ல சுத்தமா நீங்களே அரைச்ச ஒரு டர்மரிக் ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை போட்டு கலந்து குடிச்சு பாருங்க. உங்களுக்கு இம்யூனிட்டி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா மெட்டபாலிசம். எந்த மனிதனுக்கு மெட்டபாலிசம் ஃபுல்ஃபில்லா நல்லா இருந்துச்சோ அவங்களுக்கு வியாதின்றதே கிடையாது. 100 ஆயுசு. நிச்சயமா. காரிய தடை நீங்க அப்ப சொன்னீங்க பாருங்க, கரெக்டா பக்கத்துல போவாங்க, திரும்பி வந்துருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வேலையில ஒரு வருஷம் இருப்பாங்க, ஜெயிக்க போற நேரத்துல அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போயிருவாங்க, இல்ல வேற என்ன சொல்றது இதுக்கு சம்மந்தப்படாத இன்னொரு வேலைக்கு போயிருவாங்க. இவங்களுக்கு காரிய தடை வந்துகிட்டே இருக்குல்ல, இந்த காரிய தடைக்கு எளிமையான பரிகாரம். சூப்பர். இதுதான் காரிய தடைங்கிறது பாத்தீங்கன்னாக்கா மனமாற்றம். நல்லா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு விஷயம் நாளைக்கு நடக்கிற மாதிரி இருக்கும், இன்னைக்கு அந்த தோணு வந்துருவாங்க. அதான் கிரகம் அப்படி தள்ளி விட்டுட்டு. இந்த காரிய தடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே இருக்கும் மேக்சிமம். இப்ப இருக்கவங்க அந்த அவசர புத்தி அப்படின்னு சொல்றது வந்து அந்த தசா புத்தியில பிரச்சனை இருந்துச்சுன்னா அவசர வந்துடும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நேற்று வரைக்கும் நாங்க உட்காந்துருந்தேனே, அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தவங்களுக்கு தட்டி போகுது. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சக்கரங்கள்ல வந்து ரொம்ப முக்கியம் காரிய சித்தி தடை அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேஸ். இந்த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம எண்ணத்துக்குள்ளார ஒரு வண்ணம் இருக்கு. இந்த வண்ணத்தை அழகாக நம்ம கொண்டு போனோம்னா இந்த காரிய தடை அழகா எடுத்துடலாம். இதுக்கு ஒரு அழகான ஒரு பரிகாரம் சிம்பிளா சொல்லியிருக்காங்க. கல்லுப்பு. இதை விட ஒரு பெரிய ஒரு ஈஸியான விஷயம். கல்லுப்பு, கருப்பு ஏலக்காய். இந்த கருப்பு ஏலக்காய் நாட்டு மருந்து இப்படி கருப்பு ஏலக்கான்னு ஒண்ணு இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஆமா, கருப்பு ஏலக்காய் நாட்டு மருந்து கடையில இருக்கு. அந்த அதாவது ஒரு கைப்பிடி கல்லுப்பு, பிளாக் சால்ட் ஒரு கைப்பிடி, கொஞ்சம் அதாவது நம்ம கை கிடக்குற மாதிரி 2 கருப்பு ஏலக்காய். அதை வந்து அழகா அப்படி கையில வச்சுக்கிட்டு, அதாவது சாட்டர்டே
காலை எழுந்திரிச்சிட்டு நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கையில வச்சுட்டு ம். நீ ஒரு 1 மினிட் ஓம் மட்டும் சொன்னா போதும். ஓம். ஓம் ஓம்ங்கிறது வந்து ஓங்காரம். கரெக்டா உள்ள அகங்காரம் இருக்கு பாத்தீங்களா? அகம் அகாரம்ங்கிறது வந்து பெரிய தப்பு கிடையாது. அகத்தில் காரம் இருந்தால் இந்த ஓங்காரம் சேரும் பொழுது புனிதமாக மாறும், சக்தியாக மாறும். ஸோ அப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து இந்த துரியத்துல D20 ஏரியால இப்படி கையில வச்சுட்டு எனக்குள் இருக்கும் அனைத்து தடைகளும் விலக வேண்டும், அறிந்தும் அறியாமலும் நான் செய்த பாவம், நான் செய்த திருஷ்டி, அதாவது சொல்லுவாங்களே, நான் செய்த ஏதாவது தடங்கள், அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள், குற்றங்கள், அந்த குற்றங்கள் அது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல அந்த நாடியில இருக்கும். இதை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வெறுங்காலில் தான் இருக்கணும், பூமியோட வெளில போயிடும், பூமிக்குள்ள போய் ஐக்கியமாயிடும். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. அப்ப என்ன தடங்கள், தடை, காரிய சித்தி தடை, இதெல்லாம் காரிய சித்தின்னு கம்மியா சொல்லிட்டோம். நம்ம கிட்ட இருக்கிறது சித்தி என்பது சித்திக்க, அதுதான் நம்ம புத்திக்கு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும், சக்திக்கு ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். அதான் சக்திக்கும் புத்திக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தடையை தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு காடை எடுத்துடுறோம். இந்த காடை எடுக்கிறது தான் இந்த கல் உப்பு. கடல் மாதா நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம்னா கடல் உப்பு. இந்த கடல் உப்பு, பிளாக் சால்ட், அதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் வந்து கருப்பு ஏலக்காய், 3மே வாங்கணும். கடல் உப்பு, பிளாக் சால்ட், இது கருப்பு ஏலக்காய். இதை வந்து நம்ம என்ன பண்றோம், முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து சாக்கடையிலையோ இல்லை கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம், இல்லைன்னா தண்ணியில கரைச்சி தண்ணியை கூட எடுத்து போட்டலாம். இப்படி நம்ம வந்து செடி ஊத்திடலாமா? செடிக்கு வேணாம் நம்ம வந்து, ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம். நம்ம என்ன பண்றோம், நம்ம அதனால இது வந்து நெகட்டிவிட்டி கிளென்ஸ் தானே. அதனால நம்ம வந்து சாக்கடையிலையோ இல்லை வெறும் கால்படாத இடத்துலயோ நம்ம வந்து போட்டலாம். இப்படி ஊத்தின பிறகு பாத்தீங்கன்னா நம்ம இமீடியட்டா நம்ம ஃப்ரெஷ் ஆகிறத ஃபீல் பண்ணலாம். ஏன்னா கல் உப்புக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அந்த தடையை எடுக்கக்கூடிய சக்தி எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த அன்னப்பறவை பால்ல இருந்து தண்ணி எப்படி பிரிச்சதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அதை அப்படியே பிரிச்சு எடுக்கக்கூடிய சக்தி கடல் உப்பு. பிளாக் சால்ட் அது மாதிரி தான் நெகட்டிவிட்டி, திருஷ்டி எல்லாத்தையும் போயிடும். இந்த ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் தான் சக்தியை கொடுக்கும். அழகா அதை வந்து டியூன் பண்ணி கொடுத்துரும். அதாவது நார்மலாவே ஒரு ஏலக்காவை நம்ம வாயில அடக்கிட்டு நம்ம வந்து எந்த மந்திரம் சொன்னாலும் படிச்சிடும். புரி சொல்றாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வாயில இதை பேசும், ஆனால் சொல்வாக்கும் செல்வாக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த கருப்பு ஏலக்காய் என்ன பண்ணும், நெகட்டிவிட்டியை உடச்சி விட்டு போயிட்டே இருக்கும், பாசிட்டிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம் தான், உங்களுக்கு மேக்சிமம் பிரச்சனை இந்த காரிய தடங்கள் இல்லாமல் போயிடும். ஸோ அது வந்து நம்மளே புதுப்பிச்சுக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம செல்ஸ் எப்படி ரீசெல்ஸ் சொல்லுவாங்க, அதே மாதிரி நம்மளுடைய பிரெயின்ல வந்து அவ்வளோ பேஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், டச் இருக்கும், மீன்ஸ் குப்பை இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெய்லி நம்ம எத்தனையோ பேரை பார்க்கணும், எத்தனையோ பேர் அவங்க சோகங்களை சொல்றாங்க, எத்தனையோ பேர் அவங்க நல்லதை சொல்றாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா மைனஸ் தான் இருக்கும். இப்போ என்ன ஆகும், நம்ம ஒரு வீட்டுக்குள்ளார குப்பையை சேர்த்துட்டு இருந்து நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கிட்ட நம்ம டஸ்ட் ஆகிட்டே இருப்போம், நிறைய பேரை பார்ப்போம், நிறைய இடத்துக்கு போவோம், நம்ம உடம்ப வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இதுதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாரம். ஸோ இதை பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம வந்து நம்மளோட பேஸ்கெட்டை எல்லா குப்பையும் வெளில போயிடும். அதே மாதிரி ரோஜா போட்ட மாதிரி வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்மளுடைய இது ஒரு அழகா லிப்ட் திறந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நடந்து ஏறி கஷ்டப்பட்டு வேர்த்து முடிக்கிறதுக்குள்ளார பாதி வயசாகும். இந்த கிளென்சிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. வீட்டு அஞ்சரை பெட்டிலேயே அத்தனை மருத்துவம் இருக்கு, அத்தனை ஹெல்த் வெல்த் ரெண்டுமே இருக்கு, கிரகங்களுமே அங்கதான் இருக்கு. நம்ம கிச்சன் அமையறதே அந்த காலத்துல ஜாதகப்படி சொல்லுவாங்க. இல்ல இது இந்த சூடு, வெப்பத்துக்குள்ளே வெப்பம் வச்சுனாங்க, டபுள் வெப்பம் என்ன ஆகும், அங்க போய் சமையலே செய்ய முடியாது, அங்க எனர்ஜியே இருக்காது. அதனாலதான் ஒன்னொன்னையும் பார்த்து செஞ்சாங்க. அதான் ஒரு ஆன்மீகத்தோடு ஒரு சயின்ஸோட தான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. ரெண்டும் கம்பைன் கொடுத்த பரிகாரங்கள் எல்லாமே சயின்டிபிக்கல் டச் இருக்கும், அதுங்க ஒரு டெக் இருக்கும், அது ஒரு ஃபிட் இருக்கும். அதுதான் நம்ம முன்னோர்கள் செய்து வச்ச மிகப்பெரிய இருக்கு. உண்மையிலே ரொம்ப நிறைவா இருந்துச்சு நீங்க பேசுனது. அது பரிகாரம் வந்து ரொம்ப எளிமையா சொன்னீங்க. இனி வரும் காலத்துல நிறைய பேசுவேன். நான் ஆர்டிஸ்ட பத்தி பேசுறதா இருந்தோம், நீங்க முன்னாடி சொன்ன ஹிண்ட்ஸ் நான் கேட்டுட்டு கீழே போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வருங்காலத்துல நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம நேரில் அடுத்தடுத்து கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கும் நம்ம பதில் சொல்லுவோம். இந்த ஆர்டிசம் சொல்றதுனால இப்ப ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் இன்னைக்கு தாய்மார்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட வாழ்க்கையே அந்த குழந்தைங்க ஆர்டிசம் குழந்தைங்களுக்காக தெய்வ குழந்தைகள் தான் சொல்றோம். தெய்வ குழந்தைங்க தான் சொல்றேன். ஆர்டிசம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூடவே இருந்து பண்ணணும். OSD இவ்வளவுமே இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு ஒண்ணு இருக்கு, ஒரே ஒரு பரிகாரம் சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மிளகு. இந்த மிளகு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 இல்லைன்னா ஒரு 6 மிளகு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 108 மிளகு. இது வந்து பரிகாரமா சொல்றேன், மருந்தாவும் ஒண்ணு சொல்றேன். 108 மிளகு எடுத்து ஒரு சின்ன அந்த முடிச்சு அந்த தோசைக்கெல்லாம் அந்த காலத்துல போடுவாங்கல்ல, அது மாதிரி எடுத்து அந்த குழந்தைங்க தூங்கும் போது அவங்க தலைமாட்டில போட்டு வச்சு, இது கிரக ரீதியால இருக்க பிரச்சனைகள், நம்மளுக்கு கர்மா ரீதியான பிரச்சனைகளை இது வந்து தீர்க்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து பரிகாரத்துல மெடிசன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா வன்னி மர இலை. இந்த
வன்னிமர இலையை போட்டு நல்லா காய்ச்சி இந்த குழந்தைங்களா இருந்தாங்கன்னாக்கா குட்டியா இருக்காங்களே அவங்களுக்கு அந்த பாலாடை ஊற்றுனீங்கனாலே போதும், மிகப்பெரிய பூஸ்டர். வன்னிமர இலை, அதே மாதிரி வில்வம் இலை சேர்த்துக்கலாம். வில்வம் என்பதே எல்லாத்தையும் வெல்வோம் என்றே அர்த்தம். எதா இருந்தாலும் வென்று வருவோம், அதான் வில்வம். சரி, சிவனின் பார்வையால் படும் பொழுது அவன் கண் சிவன் கண் சிவந்திருக்க அத்தனையும் நலமாக வளமாக பலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ வன்னிமர இலையை மட்டும் சும்மா ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை அவங்க கொடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கா மூளை சுருக்கமாக இருக்கும், அதுக்கு விரிய ஆரம்பிக்கும். அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். கடவுள் புண்ணியத்துல அவங்களுக்கு கியூர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அதையும் பார்த்துட்டு இருக்கணும். இந்த வன்னிமர இலையோடைய அந்த அதாவது ஒரு கொஞ்சமா எடுத்துக்கலாம், அவங்களோட வயசை பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு 10 வயசு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து இலை காய வச்சா துணுண்டு தான் இருக்கும், 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா சும்மா கொஞ்சம் திருக்கடைக்கு மாதிரி எடுத்து கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி சும்மா டீ மாதிரி அவங்க கொடுத்தாலே போதுமான விஷயம். நிறைய மாற்றங்கள் இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வரும். நேர்கள் வந்து இதை செஞ்சு பயனடைஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வரும்போது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், அவங்க லைஃப் அவங்க கூடயே டிராவல் ஆகிட்டு இருக்கும். இதை கொடுத்து பார்த்தாங்கன்னா தோஷமும் தீரும், திருஷ்டியும் தீரும், இந்த சொன்ன மனித கோளாறும் தீரும், கிரக கோளாறும் தீரும், வைத்தியத்தினால் வர கோளாறும் விளைவும் முதல் கிடையாது. ஸோ இந்த ஆட்டிசம் பத்தி நம்ம கர்மா பத்தி பேசும்போது இந்த கர்மாவை விளக்கும் சக்தியும் இதுல உண்டு. பெஸ்ட். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. நம்ம நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம், நம்ம நேர்கள் அதை கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சதுக்கு. ஏன்னா பேஷன்ஸ் வெளியே உட்காந்துருக்காங்க, இந்த டேட்டில் நீங்க எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சுகமே சொல்லு. நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி.